Hi, hello friends. இன்னைக்கு வீடியோல நாம Generative AI அப்படின்ற பவர்ஃபுல்லான கான்செப்ட் பத்தி டீப்பா புரிஞ்சுக்க போறோம். So இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் நல்லா பாருங்க. So you can able to understand Generative AI னா என்ன, அது எப்படி வர்க் ஆகுது, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, AI க்கு இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன, AI ஜாப் ரோல்ஸ் பிளஸ் அதோட salary எப்படி இருக்கும், AI நம்ம லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன், பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல இருக்கும். So ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So let's get started. Simpler first question that comes in our mind is what is generative AI? Generative AI அப்படின்றது புதுசா ஒரு கண்டென்ட் உருவாக்கக்கூடிய ஒரு AI. பட் இதோட டீப்பா இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா generative AI அப்படின்றது ஒரு பேபி மாதிரி தான் அது இருக்கும். அது நிறைய எக்ஸாம்பிள் படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. லைக் எப்படி சென்டென்ஸ் எழுதணும், எப்படி இமேஜ் கிரியேட் பண்ணணும், எந்த கலரை எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணும், எப்படி ரிதம் மியூசிக் இம்பார்ட்டன்ட், எப்படி கோட் எழுதணும், இது எல்லாமே ஆல்ரெடி அதுக்குள்ள கொடுத்திருப்பாங்க. படிச்சிருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே. அதை படிச்சதுக்கு அப்புறமா அது ஒரு புது கண்டென்ட் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கு பேர் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்றதோட கோர் ஐடியா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நீங்க ஒரு ChatGPT போயிட்டு கிரியேட் அ thumbnail அப்படின்னு கொடுத்தீங்கன்னா that AI will generate a brand new image. அதுக்கப்புறம் இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா மேக் அ வீடியோ ஆஃப் கார்ட்டூன் பாய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஏஐ உங்களுக்கு புது வீடியோ கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது கிரியேட் பண்ணக்கூடிய இந்த கண்டென்ட் வந்து இட்ஸ் நாட் அ காப்பி, பிகாஸ் அது ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கு இல்லையா, அதுல இருந்து காப்பி பண்ணி வர கண்டென்ட் கிடையாது. இட்ஸ் அ நியூ கிரியேஷன்ஸ். இது நியூவா கிரியேட் பண்றதுனால தான் இதோடைய பேரு ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன அப்படின்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ஒர்க் ஆகுது அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது. சோ இது சிம்பிளா பட் கிளியரா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, எப்படி நாம டெக்ஸ்ட் புக் படிச்சு எக்ஸாம் எழுதுறோமோ அதே போலவே ஏஐ வந்து லேக்ஸ் ஆஃப் இமேஜஸ், டெக்ஸ்ட், ஆடியோ, இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல படிக்கும். செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணும் அப்படின்னா பேட்டர்னை புரிஞ்சுக்கணும். அதாவது ஏஐக்கு எக்ஸாம்பிள் மட்டும் தெரியாது, அது பேட்டர்ன் அது புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். என்ன மாதிரி பேட்டர்ன், சென்டென்ஸ் இப்ப எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகணும், இமேஜ்ல என்ன கலர் காம்பினேஷன் காமனா இருக்கும், வீடியோ ஃப்ரேம்ஸ் எப்படி உருவாகும், ஒரு கோட்ல என்ன லாஜிக் இருக்கும். சோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஃபியூ மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி பேட்டர்னை அது புரிஞ்சுக்கும். ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னா புதுசா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணும். சோ திஸ் இஸ் த மேஜிக் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஐ வந்து டேட்டாவை காப்பி பண்ணாது, அதோட பேட்டர்ன் பேசிஸ்ல புதுசா கண்டென்ட்டை கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சொல்றேன் ரைட் அ ஃபன்னி ஸ்டோரி வித் அ ட்விஸ்ட் அப்படின்னு நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது ட்ரைனிங் டேட்டால இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இதுவே ஒரு நியூவா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணும். இதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐயோட ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். சோ இதோடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சோ நாம இப்ப யூஸ் பண்ண முடியற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு இங்க சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக நம்ம ChatGPT யூஸ் பண்றோம், Gemini யூஸ் பண்றோம், Claude யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு blog எழுதணும், கேப்ஷன் எழுதணும், ரெஸ்யூம் எழுதணும், இல்ல இமெயில் எதுவா இருந்தாலும் உடனே இது எல்லாமே உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜெனரேட் LinkedIn போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். செகண்ட் ஒன் இமேஜ் ஜெனரேஷன். ஸோ இமேஜ் ஜெனரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ என்ன அப்படின்னா Midjourney யூஸ் பண்றோம், டாலி யூஸ் பண்றோம். சோ இது வந்து போஸ்டர்ஸ், தம்ப்நெயில்ஸ், லோகோ, ப்ராடக்ட் போட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரு ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். தேர்ட் வந்து வாய்ஸ் ஆடியோ ரிலேட்டட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 11 லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. சோ மைக் இல்லனா கூட ஏஐ வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு ரெடியா இருக்கும். ஃபோர்த் வீடியோ ஜெனரேஷன்ஸ். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ என்ன அப்படின்னா ரன்வே பாக்குறோம், பிக்கா பாக்குறோம். ஒரு சென்டென்ஸ் நீங்க கொடுத்தாலே போதும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பாய் வந்து பீச்ல நடந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சென்டென்ஸை வச்சு இட் வில் கிரியேட் an AI வீடியோ. சோ அந்த அளவுக்கு அதுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. ஃபிஃப்த் வந்து கோட் ரிலேட்டடா வேணும் அப்படின்னா you can go with GitHub, Copilot. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பைத்தான், SQL கோட் எல்லாம் ஆட்டோ சஜஸ்ட் பண்ணும். ஒரு சில நேரம் டீபக்கிங்கும் ஏஐ கூட உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து மியூசிக் வேணும் அப்படின்னா Suno AI அப்படின்னு இருக்கு. ஃபுல் சாங்ஸையும் உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ரெடி பண்ணி கொடுக்கும். அட் லாஸ்ட் we have this Copilot. இந்த Copilot என்ன பண்ணும் அப்படின்னா
எக்ஸல் பவர் பிஐ ஆட்டோமேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் எக்ஸல்ல கிளீன் அப், ஃபார்முலா சஜஷன், சம்மரி, சார்ட் எல்லாமே உங்களுக்கு ஏஐ செஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லயே நமக்கு ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ 20 ஏஐயோட ஸ்கோப் 2025ல இருந்து 2035 வரைக்கும் எப்படி க்ரோ ஆகும் அப்படின்றதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ கம்பெனிஸ் எல்லாம் 3 விஷயம் இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க. ஒன்னு ஸ்பீட், ஆட்டோமேஷன், காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ இந்த மூணுதுமே ஏஐல இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். லைக் இண்டஸ்ட்ரீஸ் ஏஐ ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐடி, சாஃப்ட்வேர்ஸ், ஐடி அண்ட் சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்றாங்க, பேங்கிங் ஃபினான்ஸ்ல யூஸ் பண்றாங்க, ஹெல்த் கேர்ல யூஸ் பண்றாங்க, மார்க்கெட்டிங், இ காமர்ஸ்ல யூஸ் பண்றாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல, மேனுஃபேக்சரிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ், மீடியா, சினிமா, விஎஃப்எக்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், ஈவன் ஆட்டோமேட்டிவ் செல்ஃப் டிரைவிங்ல கூட ஏஐ வந்துருச்சு. ஸோ அப்படின்னா ஏஐயோட நாலேஜ் இருந்தாலே எல்லா ஃபீல்ட்லயுமே ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஜாப் ரோல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏஐ இன்ஜினியர். ஸோ இந்த ஏஐ இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் பில்ட் த மாடல்ஸ், ட்ரெயின் அண்ட் டிப்ளாய் தெம். கோடிங், எம்எல், பைத்தான் நாலேஜ் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா சயின்டிஸ்ட், இது வந்து டேட்டா அனாலிசிஸ் பிளஸ் எம்எல். எம்எல் அப்படின்றது மிஷின் லேர்னிங் பிளஸ் பிசினஸ் சொல்யூஷன் டெவலப் பண்றதுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியர். ஒரு ஏஐக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறதுங்களுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி பிளஸ் லாஜிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட். இது ஒரு இமேஜ், வீடியோ, டெக்ஸ்ட் மாடல் இது எல்லாமே ஃபைனா டியூன் பண்றதுக்கு இந்த ஏஐ ஜெனரேட்டிவ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஏஐ பவர் டேட்டா அனாலிஸ்ட். இப்ப எஸ்கியூஎல், பவர் பிஐ, ஏஐ இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி ஃபாஸ்டா இன்சைட் கொடுக்கக்கூடிய ஏஐ பவர் டேட்டா அனாலிஸ்ட் தான் இனி ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு ரோலா இருக்கும். நெக்ஸ்ட் என்எல்பி இன்ஜினியர். இவங்க வந்து லாங்குவேஜ் மாடல் கிரியேட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர். இவங்க இமேஜ் ரெகனைஸ் பண்றது, ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ற போட மாடல்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுவாங்க. ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர். ஏஐ மேனேஜ் பண்றதுக்குனே நமக்கு இந்த ஒரு ரோல் இருக்கு. ஏஐ ட்ரெய்னர் ஆர் டேட்டா செட் கியூரேட்டர்னு சொல்லுவாங்க. ஏஐக்கு டேட்டா கலெக்ட் பண்ணி அதை கிளீன் பண்ற ப்ராசஸ் எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே ஏஐ ரிலேட்டடான ஃபியூச்சர் ரூல்ஸ். நெக்ஸ்ட் இவங்களுடைய salary ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் குளோபல் வைஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு என்ட்ரி லெவலா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அங்க வந்து ஏஐ இன்ஜினியர் போஸ்ட் வரலாம். இதுல வந்து 6 to 12 LPA வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 to LPA வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு 8 to 20 LPA இருக்கு. ஜென் ஏஐ ஸ்பெஷலிஸ்டுக்கு நம்மளால இன்னும் கரெக்டா சொல்ல முடியல. ஏஐ டேட்டா அனலிஸ்டுக்கு 4 to 8 LPA இருக்கு. ஓகேங்களா? இதுவே குளோபல் salary வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏஐ இன்ஜினியருக்கு $120K இருந்து $250K வரைக்கும் இருக்கு. ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு $250K+ ப்ரொவைட் பண்றாங்க. ஏஐ ரிசர்ச்சருக்கு $300K இருந்து $500K இருக்கு. இது எல்லாமே நான் எக்ஸாக்டா சொல்லல, ஒரு ஓவரால் ஒரு சின்ன ஐடியா வச்சு உங்களுக்கு ஒரு இது கொடுத்திருக்கேன். சோ ஏஐ ஜாப்ஸ் வந்து தே பே ஹையர் பிகாஸ் வந்து அதோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. சப்ளை இப்ப அட் பிரசன்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் நம்ம எதனால இந்த ஏஐ இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கணும். பிகாஸ் நீங்க ஒரு 10 மணி நேரம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை 10 செகண்ட்ல உங்களால அதை பண்ணி முடிக்க முடியும் அப்படின்ற இடத்துல இந்த ஏஐ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கிரியேட்டிவிட்டியை இது பூஸ்ட் பண்ணுது. பிகினர்ஸ் கூட ஹை குவாலிட்டி அவுட்புட் கிரியேட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கம்பெனியோட காஸ்ட் அப்படின்றது ரொம்ப குறையுது. ப்ரொடக்டிவிட்டியை நம்மளால ரொம்ப அதிகப்படுத்த முடியும். ஸோ இதனால தான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இண்டஸ்ட்ரியுமே அதை நோக்கி போறதுக்கான காரணமும் இதுதான். சோ இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்னா தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பர்சனல் டேட்டாவை இதுல ஷேர் பண்ண கூடாது. ரொம்ப பார்த்து தான் ஷேர் பண்ணணும். டீப் ஃபேக் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. ஏஐக்கு பயாஸா இருக்கும். நம்ம எப்பயுமே கம்ப்ளீட்டா ஒரு ஏஐ டிபெண்டா இருக்க கூடாது. சோ அதனால தான் ரெஸ்பான்சிபிளான யூசேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதை எந்த இடத்துலனா நம்ம அதிகம் யூஸ் பண்றோம் அப்படின்னு
அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதை நான் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இங்க கொடுத்திருக்கேன். மார்க்கெட்டிங், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டேட்டா அனாலிசிஸ், ஆட்டோமேஷன், கஸ்டமர் சப்போர்ட், ஜெனரேட்டிவ் ஏஐ இஸ் எவ்ரிவேர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சோ இது வரைக்கும் நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஐ ஹோப் நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, ரியல் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதோட ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ் என்ன, ஏஐயோட ஜாப் என்ன, சேலரி என்ன, ரிஸ்க் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, உங்களுக்கு ஜெனரேட்டிவ் ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இதுக்கு ரிலேட்டடா நம்ம நிறைய வீடியோஸ் அப்கமிங் சீரீஸா ஸ்டார்ட் பண்ண போறோம். தட் இஸ் டேட்டா அனாலிசிஸ் யூசிங் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்ற கம்ப்ளீட்டா ஒரு சீரீஸே ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த சீரீஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரே விஷயம் தான் பண்ணணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லெட்ஸ் grow together.